அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் அப்போ என்னதான் குறைந்த இடங்களை ஒதுக்கினாலும் திமுக கூட்டணி வெற்றியை ருசிப்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பெரும் பங்கு உண்டு. இன்னும் சொல்ல போனால் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை பங்கு போட்டுக் கொள்ளும் காங்கிரஸை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாக்கு வங்கி அதிகம். அவ்வப்போது மீசையை முறுக்கினாலும் கூட்டணி தர்மத்துக்காக பிளாஸ்டிக் சேரில் கூட அமர தயங்காதவர் அதன் தலைவர் திருமாவளவன். ஆனால் இப்போது இவரது நடவடிக்கைகள் தான் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தனது முரட்டு பக்தர்களின் எதிர்காலம் குறித்து கவலை அடைந்துள்ள திருமாவளவன் மது ஒழிப்பு குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார். ஆளும் திமுக அரசுக்கு எதிராக மதுவுக்கு எதிரான கட்சிகளை ஒருங்கிணைக்க முயல்கிறார். இதனால் கூட்டணியில் பிளவு ஏற்பட்டு தேர்தலின் போது வேட்டு வைத்து விடுமோ என்ற அச்சம் திமுகவினரிடையே ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதனால்தான் திருமாவளவனின் நடவடிக்கைகளை எதிர்க்க முடியாமல் கருத்து என்ற பெயரில் எதையோ சொல்லி சப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள் திமுகவின் மூத்த தலைவர்கள். இதன் ஒரு பகுதியாக செய்தியாளர்களை சந்தித்துள்ள மது விலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி, டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து நடத்த முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு எள்ளளவும் விருப்பமில்லை. டாஸ்மாக் கடைகளை என்றாவது ஒரு நாள் மூட வேண்டும் என்றே அவர் நினைக்கிறார். எனவே நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் மக்களை மதுவில் இருந்து வெளியே கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரே நாளில் உத்தரவு போட்டு மது கடைகளை மூடிவிடலாம். உடனடியாக மூடினால் என்ன நடக்கும் என்பதை ஆராய்ந்துதான் நடவடிக்கை எடுக்க முடியும் என தெரிவித்திருக்கிறார். முதல்வர் மு.க.ஸ்டாலினின் எண்ணமும் செயலும் மது கடைகளை மூடுவதிலேயே இருக்கிறதாம். எனவே என்றாவது ஒரு நாள் மது கடைகளை மூடியே தீர்வார்களாம். ஒருவேளை ஜெகத் ரட்சகனும் டி.ஆர். பாலுவும் கொடுக்கும் அழுத்தத்தினால்தான் இப்போது மது கடைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ என்னவோ. அப்படியானால் இங்கு திராவிட மாடல் ஆட்சி நடப்பது மக்களுக்காகவா அல்லது ஜெகத் ரட்சகனுக்காகவா அல்லது டி.ஆர். பாலுவுக்காகவா? மாப்பிள்ளை இவர் தான், ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடதுங்கிற காமெடி தான் நம் நினைவுக்கு வருகிறது. நன்றி.